சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்ட சினிமாவில் வருடத்திற்கு ஒரு வெற்றி படம் கொடுக்கவே நாக்கு தள்ளி விடுகிறது. ஆனால் ஒரு இயக்குனர் அவரே கதை எழுதி அதில் அவரே ஹீரோவாக நடித்து ஒரே வருடத்தில் 4 வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், சரித்திர உண்மைதான் அது. ஒரே வருடத்தில் 4 வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் அவர். இந்த 4லும் அவர்தான் நாயகன். தவிர படத்தின் கதாசிரியரும் இவரே. இது போன்ற சாதனை இந்திய சினிமாவிலேயே ரொம்பவும் அரிது. அவர் வேறு யாருமல்ல, இந்திய சினிமாவின் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் தான். அது பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்த பாக்யராஜ் பாரதி ராஜாவின் சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் கதையை எழுதினார். புதிய வார்ப்புகள் படத்தின் கதையை எழுதியதுடன் நாயகனாக நடிக்கவும் செய்தார். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் இயக்குனரானார். இரண்டாவது படம் ஒரு கை ஓசை 1980 வெளியானது. 1981 ஜனவரி 23 பாக்யராஜ் எழுதி இயக்கி நடித்த மௌன கீதங்கள் வெளியானது. ஜெயகாந்தனின் உண்மை சுடும் சிறுகதையின் இன்ஸ்பிரேஷனில் இந்த படத்தின் கதையை பாக்யராஜ் எழுதியிருந்தார். பாக்யராஜுடன் சரிதா நடித்த இந்த படம் வெளியாகி 25 ஆண்டுகள் ஓடின. கங்கை அமரன் இசையில் மூக்குத்தி பூ மேலே, டாடி டாடி, மாசமோ மார்கழி மாசம் ஆகிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் இந்த படம் ரீமேக்கும் செய்யப்பட்டது. மௌன கீதங்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கையில் மார்ச் 27 பாக்யராஜின் இன்று போய் நாளை வா வெளியானது. எதிர் வீட்டில் புதிதாக குடியேறும் இளம் பெண்ணை நண்பர்கள் 3 போட்டி போட்டு காதலிப்பதுதான் கதை. அந்த பெண்ணை கவர அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் திரையரங்கை சிரிப்பலையில் அதிர வைத்தது. இளைஞர்கள் படத்தை கொண்டாடி தீர்த்தனர். படம் 175 நாள்களை கடந்து ஓடியது. மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்த நிலையில் 1981 மே 8 பாக்யராஜின் விடியும் வரை காத்திரு வெளியானது. அடுத்த படம் அந்த 7 நாட்கள் வெளியானது. அம்பிகா நாயகியாக நடிக்க மலையாள இசைக்கலைஞனான பாக்யராஜ் நடித்தார். முக்கியமான வேடத்தில் ராஜேஷ். இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர் இசையமைத்திருந்தார். கவிதை அரங்கேறும் நேரம், எண்ணி இருந்தது, தென்றல் அது உன்னிடத்தில் ஆகிய காலத்தால் அழியாத பாடல்கள் கிடைத்தன. இந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றியை பதிவு செய்தது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.